இப்போ பாருங்க, விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரா எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 12,000 பஞ்சாயத்துக்களுமே மத்திய அரசாங்க திட்டத்தில் போய் சேர்ந்திருக்கும். இப்போ நான் சொன்னேன், 1,20,00,000 பேருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்குறோம். இருங்க, 1,20,00,000 பேருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுக்குறோம். யார் கொடுக்குறா? இருங்க, கொடுக்கறது மத்திய அரசாங்கம். இருங்க, கொடுக்கறது மத்திய அரசாங்கம். அங்க பிரதமர் படத்தை வைப்பா அதெல்லாம் வைக்க முடியாது, ஸ்டாலின் படத்தை தான் வச்சிருக்கிறேன். இது கூட்டாட்சி தத்துவத்தை. இருங்க, ஏங்க இது 5 கிலோ அரிசி நம்ம முழுமையா கொடுக்கறோம், 2.70 லட்சம் முழுமையாக கொடுக்கறோம். அதுக்கு மேல அவங்க பயனாளிகளை போட்டு கட்டுறாங்க வீட்டுல. 5 கிலோ அரிசி நம்ம தான் முழுமையா கொடுக்கறோம். அதுல பேக்ல அல்லது ஒரு படத்தை வைக்கல. நம்ம கூட்டாட்சி. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் நேரில் பார்த்த உதாரணம். ஹைவே டிபார்ட்மெண்ட்ல சத்தியமங்கலத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்கிறோம், மத்திய அரசாங்கத்தோட நிதி, 17 கோடி ரூபாய் நிதி. அங்க ஊர்ல அந்த ஊர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அங்க போய் அந்த முழுமையான 100% மத்திய அரசாங்கத்தின் நிதி. அது போர்டு யார் வச்சிருக்கிறா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரோடு. கேவலமா இல்ல? ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஸ்டாம்ப் ஓட்டுறது. நேற்று குலசேகரத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னுடைய அறிக்கை விளக்கமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கேன். குலசேகரப்பட்டினத்தில் இன்றைக்கு நாம் ராக்கெட் ஏவுதளம் விட்டுருக்கிறோம். இந்த ராக்கெட் ஏவுதளம் விடுறதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரிகோட்டா போகுமா அல்லது குலசேகரப்பட்டினம் வேண்டுமான்ட்டு அப்போதைய விஞ்ஞானி அவர்கள், நம்பிநாராயணன் அவர்களை, அவரையும் விக்ரம் சாராபாய் அவர்களையும் பார்க்காம திருப்பி அனுப்புது அப்போதைய திமுகவுடைய அமைச்சர் மதியழகன். அவர்களை அவமானப்படுத்தி அன்னைக்கே இல்லைன்னா நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு நமக்கு இங்க வந்திருக்கும். இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது தாங்க இவங்களுடைய ஒரே வேலையா இருக்கு. சுயமா யோசிக்கிற புத்தி இல்ல, சுயமா திட்டங்கள் செயல்படுத்துறது இல்ல. சிங்கார சென்னை என்ன? சிங்கார சென்னை ஸ்மார்ட் சிட்டி, மத்திய அரசாங்கத்தின் நிதி. இதே இவங்க சொன்னாங்களே சென்னை சிங்கப்பூரா மாத்திரன்னு, இந்த முதலமைச்சராக இருக்கிறவர் தான் அப்போ மேயரா இருந்தார். சென்னை என்ன சொன்னார்? சிங்கப்பூரா. கூவத்தை நம்ம பிரதமர் அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த சபர்மதி நதியை ரொம்ப சூப்பரா சீரமைத்து இன்னைக்கு அந்த நதி வேலை செஞ்சிட்டு. இந்த நதி இருக்க கூவம் நதியில நம்ம பச்சையப்பன் கல்லூரியினுடைய இந்த ட்ரஸ்டினுடைய நிறுவனர் அவர் டெய்லியும் போய் கூவத்தில் குளிச்சு பூஜை செஞ்சுட்டு போறாரு. இன்னைக்கு கூவத்தில் நீங்க கூவம் வழியோரமா போக முடியுதா? ஏன் கூவத்தை நீங்க சீரமைக்க முடியாது? மனசு இருக்கணும், திட்டம் போடணும், விசன் இருக்கணும். விசன் இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் இருந்தா தமிழ்நாடு இப்படிதான் இருக்கும், சென்னை இப்படிதான் இருக்கும். இந்திய பிரதமர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரக்கூடியவர் எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமான பணி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் பார்க்கல, ஆய்வு பண்ணலன்னு காங்கிரஸ் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும். அதாவது எய்ம்ஸ் ஆனது, மதுரை எய்ம்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஜப்பான் நிதி நிறுவனத்தினுடைய ஒரு நிதிகள். அதற்கான வேலைகளும் தொடங்கி டெண்டரும் ஃபிராட் பண்ணியாச்சு. டெண்டர் எப்பயுமே ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு அதை தொடங்கி வச்சு டெண்டர் எல்லாம் போட்டு இது பண்ண பிறகு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட துறை பண்ணுவாங்க. அது தொடங்கி வைக்கும்போது பிரதமர் தொடங்கி வைப்பார்.